ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த விலாகில் நான் ஒமான்லேருந்து துபாய்க்கு எப்படி போனேன் அண்ட் புர்ஜ் கலிஃபாவோட வியூ வந்து உங்களுக்கு காட்டுறேன். யூஸ்வலாக வந்து ஒமான்லேருந்து துபாய் போகிறதுக்கு வந்து எதர் காரில் வந்து போவாங்க, இல்லை ஃப்ளைட்டில் போவாங்க. இப்போ பஸ் ரொம்ப அவைலபிளாக இருக்குது. ஏன்னா பஸ்ஸோட காஸ்ட் ரொம்ப கம்மி. யூஷுவல் விஷா நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி சில அப்ளிகேஷன் எப்படி ஆகும் அப்படின்னா அன்றைக்கே கிடச்சிடலாம், இல்லை 2 days, மோர் தென் 2 daysக்குள்ளே வந்து கன்ஃபார்மாக வந்து விசா அப்ரூவல் ஆகிடும். ரிஜெக்ஷனுமே நம்மளுக்கு காட்டும் அந்த 2 daysக்குள்ளேயே. தென் டிக்கெட் எவ்வளோ வரும் பஸ்ஸில் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, யூஸ்வலாக நான் 3 டைம் போயிருக்கேன். ஒவ்வொரு டைமும் ஃப்ளைட்டில் போனேன், மீது 2 டைம் வந்து பார்த்தோன்னா பஸ்ஸில் தான் போனேன். அந்த பஸ்ஸில் வந்து நல்லா கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து எந்த பஸ்ஸில் போனேன்னா அல்கஞ்சிரி டிரான்ஸ்போர்ட் வந்து இங்கே ஒர்க் ஆகுது, ரூவியில் இருக்கும். ஸோ நான் டைரெக்டாக வந்துட்டு போயிட்டு டிக்கெட் வாங்கினாலும் ஓகே, இல்லை ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு அவங்க PDF சென்ட் பண்ணிடுவாங்க. நம்ம மணி அனுப்பிச்சா அன்றைக்கி போகிற அன்றைக்கி வந்துட்டு பிஃபோராகவே வந்து 1 ஹவருக்கு முன்னாடி வர சொல்லுவாங்க. பிகாஸ் நம்மளோட விசா எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. அப்படி நாங்கள் வந்து பஸ்ஸில் போனோம். மோஸ்ட்லி வந்து 6 hours ஆச்சு. யூஸ்வலாக 4 hours போயிடலாம். இடையில வந்து பார்த்தோன்னா செக்கிங்லாம் இருக்கும், விசா செக்கிங்ஸ்லாம் இருக்கும். அதனால் 6 hours ஆச்சு. அண்ட் ஈஸியாகவும் இருந்துச்சு ஏசி பஸ்ஸு. அண்ட் இடையில 2 தடவை ஸ்டாப் பண்ணுவாங்க நம்மளோட சாப்பிட்றதுக்கு சும்மா ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம். அப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ண பிளேஸே புர்ஜ் கலிஃபா. எத்தனை தடவை போனாலும் நம்மளுக்கு வந்துட்டு சலிக்காத ஒரு பிளேஸ்னால் புர்ஜ் கலிஃபா தான் சொல்லுவோம். ஸோ புர்ஜ் கலிஃபா போகிறதுக்கு நாங்கள் மெட்ரோலேயே போயிட்டோம். பிகாஸ் மெட்ரோவில் போனால் துபாய் மாலோட என்ட்ரன்ஸ்லேயே போயிட முடியும். நான் ஃபஸ்ட் டைம் போனதுக்கு இப்போ நிறைய புதுசான ஸ்பாட்ஸ் வந்து ஃபோட்டோக்காக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஹார்ட்டில் இருக்கட்டும், மெயின் ஸ்பாட் வந்து இந்த இன்சைடில் இருக்க அந்த ஏரோப்ளைன் மாதிரி இருக்கும்ல, அந்த தண்ணி போகிற இடம், அந்த இது நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு வெளியே ஹார்ட்டு அண்ட் தூரமாக போனால் அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் இந்த தடவை போகல. பிகாஸ் அது பஸ்லேருந்து டேரெக்டாக போனால் அந்த ஸ்பாட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ரொம்ப க்யூவும் இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. பெட்டர் இந்த புர்ஜ் கலிஃபா ப்ளஸ் ஃபவுண்டைன் ஷோ பார்த்தாவே அது ரொம்ப ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும். எவ்வளோ தூரம் நம்ம தள்ளி வந்து உட்காந்து பார்த்தாலும் அதோட வியூஸ் தெரிஞ்சுட்டே இருக்கும். எவ்ரி 15 minutes ஒன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபவுண்டைன் ஷோ அண்டு புர்ஜ் கலிஃபாவோட இந்த ஷோ வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். பட் ஏன்னா க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஃபோட்டோ எடுக்கிறது நம்ம பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட். எப்போ போனாலும் நான் புர்ஜ் கலிஃபா போகணும்னு மறக்க மாட்டேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த புர்ஜ் கலிஃபாவோட ஃபுல் ஷோவுமே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ், நான் துபாய் போன வீடியோஸ் அண்ட் இங்கேருந்து எப்படி போனேன் அப்படிங்கிற வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.